கோபிச்செட்டிப்பாளையம் அருகே திருமணம் முடிந்து மாட்டு வண்டியில் பயணப்பட்ட புதுமண தம்பதியை மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே காசிப்பாளையம் கரியக்காளியம்மன் கோவில் மண்டபத்தில் விமல் கார்த்திகா ஜோடிக்கு இன்று காலை திருமணம் நடைபெற்றது. பொறியியல் பட்டதாரிகளான இருவரும் பெங்களூருவில் உள்ள பிரபல ஐடி நிறுவனம் ஒன்றில் பணியாற்றுகிறார்கள். இருவரும் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்பதால் தங்கள் வழக்கப்படி திருமணத்தை நடத்த விரும்பினர். இதையடுத்து மணமக்கள் மண்டபத்திலிருந்து மாட்டு வண்டியில் குலதெய்வ வழிபாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். மாலையும் கழுத்துமாக பாரம்பரிய முறையில் மாட்டு வண்டியில் பயணித்த மணமக்களுடன் உற்றார் உறவினர் புடைசூழ நடந்து வந்தனர். இந்த காட்சியை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்தனர். சுற்றுச்சூழல் மாசுபாடு பற்றிய விழிப்புணர்வுக்காக மாட்டு வண்டியில் ஊர்வலம் வந்ததாக இந்த மணமக்கள் கூறுகிறார்கள். நாங்களும் வேலை போக மீதி நாட்களில் நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய விருப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் இந்த மாதிரி இயற்கை காப்பதற்கு தங்களால் முடிஞ்ச பங்கு செய்யணுங்கிறத எங்களோட ஆசை. இன்றைக்கி ஏன் ஸ்பெஷலாக மாட்டு வண்டியில் வந்தோம்னா, தொட்டு எங்கள் பாட்டம் பூட்ட அப்பச்சி காலத்துலேருந்தே நாங்கள் மாட்டு வண்டி மாடு அதை வச்சு தான் இயற்கை விவசாயமும் மாட்டு வண்டி மூலமாக தான் கல்யாணம் எல்லா விழாக்களுக்கும் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைஞ்சு போச்சு. எல்லோரும் ஃபோன் அப்புறம் காரில் போகிறது அந்த மாதிரி சொல்லி அவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. எல்லாத்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌடே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருக்கு. இதை திரும்ப கொண்டு வரணுங்களுக்காக ஒரு முயற்சியை எடுத்திருக்கேன். மணவிழாவில் தலைவாழை இலையிடப்பட்டு கம்பு, கேழ்வரகு கூழ் போன்ற பாரம்பரிய உணவு வகைகள் பரிமாறப்பட்டன. திருமண மண்டபத்தில் பழங்கால நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், பத்திர முத்திரை தாள்கள், பழங்கால வெளிநாட்டு நாணயங்கள், கரன்சிகள் மற்றும் குழந்தைகளுக்கான பழங்கால விளையாட்டு பொருட்கள் ஆகியன காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. ஆடம்பர திருமணங்களுக்கு மத்தியில் பாரம்பரியத்தையும் வழக்கத்தையும் வெளிப்படுத்திய இந்த திருமண விழா உற்றார் உறவினர்களுக்கும் மனநிறைவை அளித்ததாக கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் சந்திரசேகர்.